Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் விசாரணை கைதி ஆகாஷ் உயிரிழந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. மானாமதுரையில் கைதி பலியான வழக்கு தற்பொழுது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம், நீங்க விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரம்யா. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சாலன் நகரில் கடந்த 6ஆம் தேதி இருவர் விரட்டி வெட்டிய சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் என்கிற இளைஞர் கைது செய்யப்படும் பொழுது அவர் பாலத்திலிருந்து குறித்து கால் முறிவு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவரை நீதிமன்ற காவலில் ஒப்படைத்து நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதுடன் அந்த இளைஞரின் உறவினர்கள் நேற்று காலை முதலே தொடர் போராட்டத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை மறித்து சுமார் 20 மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றன. அமைச்சர் தமிழகத்தைச் சேர்ந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெருங்கற்பன் அந்த போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டத்தை கைவிடாமல் மறுத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று இந்த வழக்கை டிஜிபி வெங்கட்ராமன் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தற்சமயம் உத்தரவிட்டுள்ளார். இது இதனை அடுத்தும் உறவினர்கள் இந்த உத்தரவை ஏற்பார்களா என்பது தெரிய வரவில்லை. ஆனால் இருந்தபோதும் இந்த போராட்டத்தை உறவினர்கள் தொடர்ந்து வருகின்றன. அவர்களது கோரிக்கை நிறைவேறினால் மட்டுமே தாங்கள் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக தெரிவித்து வருகின்றனர். ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.